வணக்கம் கைஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் பை ட்ரெயின் 3ல நான் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்டேட்டுக்காக தான், சம்மர் அப்டேட்டாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வளர்றேன். ஆமாம், சம்மர் அப்டேட் கைஸ் வளர்றேன் கைஸ். சம்மர் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த அப்டேட் வந்துடுச்சு. அதில் வந்து 5 சீட் கோட், 3 சீட் கோட் தான் வந்திருக்கு. ஸோ சேட். ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து ஆர்ஜிஎஸ் டூல்ஸில் வந்து இது கொடுக்கல. ஸோ அது கொடுத்தாலும் வந்து நான் வீடியோ போட்டுடுறேன். அது வந்து 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும் கைஸ். அது வந்து நம்மளோட ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ வந்து அவரோட அஃபிஷியல் யூடியூப் சேனலே வந்து போடுவார். அப்போ நான் அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்து போட்டுருவேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கேம்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, நீங்கள் ஐயோ கைஸ், நான் வேறு ஸ்டியரிங்கில் தானே இது பண்ணேன். சரி, ஓகே கைஸ், அதெல்லாம் விட்ருங்க. 3 சீட் கோடு வந்திருக்கு. 3 பிளேசஸை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க கைஸ். ஜாய்ஸ்டிக் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சம்மர் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா? உள்ளே போகலாம். ஓகே கைஸ், கலப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தலைவர் அலப்புற. ஓகே, ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே போல் இன்ஃபினிட்டி சீட் கோட் 9129. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், எங்கே அப்படியே குடுகுடுன்னு ஓடியே போயிடுறேன். அப்படியே அச்சமேல ஓடு. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு ஷேர் பண்ணிட்டு, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறதுக்குள்ளே போடா, இவன் வேறு பொறுமையாக போயிட்டுருக்கான். ஏதோ ஒரு கலவரம் பண்ணிட்டு போகுமா? கலப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அத்தடி கஷ்டம் கைஸ். ஏய், 1 ஸ்டாரா? நான் எதுவுமே பண்ணல. இந்த பையன் யாருன்னா வந்து சொல்லிட்டாங்க. ஏய், அடிச்சா மண்டே பொழந்துருவேன். நான் எவ்வளோ பெரிய டாங்கியும் வாங்கு போ. ஓகே கைஸ், இதோ பாருங்க, இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் போயிட்டு ஜெட்டு போட்டு தான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துக்கு ஜெட் போட்டு தான் போக முடியும். ஓகே, இங்கே அதுக்கு ஜெட் ஸ்பான் பண்ணிக்கிறேன். 320 ஏதோ ஒரு ஜெட் பேக் டக்குன்னு வாங்க. ஓகே, இந்த குண்டு பைல்வான் தான் எனக்கு வந்திருக்காரு. என்னோட நேரம் ஸ்பான் சூப்பர் ஜெட் பேக்கா குண்டு பேக்கு. ஓகே கைஸ், ஸோ அப்படியே இது எடுத்துக்கிட்டு ஸ்வைன்னு போங்க. போயிட்டே இருங்க, நிற்காதீங்க, போயிட்டே இருங்க. இதோ பாருங்க கைஸ், போலீஸ் வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்கானுங்க எல்லாரும். ரூபா கூட்ட மேலே இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே மேலே போவீங்க. அப்படியே கீழே போய் நடுவில் இறக்கினு வச்சோங்களேன், இவனுக்கு குத்திக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அங்கே ஷார்ப்பாக ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இது ஷார்ப்பாக தான் இருக்கா. கலப்புறம் பறந்து கொண்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது திருப்பி யார் செத்துக்கிட்டு இருக்கிறது? ஒருத்தன் சாவட்டி வாங்கிட்டு இருக்கான் போல. நான் கூட ஒருத்தனா தான்டா சாவடிச்சேன். ஆனால் இந்த போலீஸ்கார் 2 பேரும் சாவச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா பூந்து போயிட்டுருக்கீங்க? டேய் இருங்க, இங்கே தான் எங்கேயோ லேண்ட் பண்ணணும். இங்கே ஏய், எங்கடா போகிறேன்? கலப்புறோம். ஓகே, கலப்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களே, நல்லா ஒரு பர்ஃபெக்டான இடத்துல நின்ட்டேன். காணாம போச்சு. பயங்கரமான அடி. ஓகே, மேலே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்களா? எனக்கு 1 ஸ்டார் வாண்டட் லெவலும் போயிடுச்சு. ஓ, வெடிச்சு இங்கே வந்திருக்கா கைஸ்? இந்த ஏணி ஏற முடியுதான்னு பார்ப்போம். அந்த அப்டேட் வந்துருக்கணும். ப்ளீஸ். ஏணி ஏற மாட்றாங்க கைஸ். என்னடா, ஏணியும் கூட ஏற தெரியாதாடா கைஸ்? ஏற முடியுது. இல்லை, ஏற முடியுது. அவன் ஸ்டெப்
காலை மட்டும் வைக்கிறான். இருங்க ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கெத்து தான். ஏற முடியுது. மொட்டை மண்டை போய் டங்கு. பாவம் பாவம், இவன் ரொம்ப பாவம். ஓகே வாங்கோ போயிட்டு அப்டேட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஆர்வமான அப்டேட் ஆகிய ஃபஸ்ட்டு வந்து ஒரு காரை மாடல் பண்ணியிருக்காங்க. அந்த கார் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த கார் எனக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இவன் தான் அந்த ஆர்ஜிஎஸ் ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ. கரெக்டு, அவரோட லோகோ வந்து அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க, ஆர்ஜிஎஸ் அப்படின்ட்டு. இதோட ஒயிட் பிரிண்ட் நான் பார்த்தேன். எல்லோரும் ப்ளூ பிரிண்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க, இவன் மட்டும் என்ன ஒயிட் பிரிண்ட்டுன்றான் அப்படின்றாங்கன்னா, அதை டிசைன் பண்ண போது ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ஒயிட் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இது கலர் மாற்ற முடியும். கலர் மாற்றவே முடியல. ஓகே கைஸ், இதில் வந்து மாற்ற முடியாது. ஓகே, இது வந்து ஒரு அப்டேட் கைஸ். இதோட நியூ வெர்ஷன் வந்து ஒரு அப்டேட். நைஸ். ஓகே, இது ஓட்டி பார்ப்போமா? நாங்கள் ஓட்டி பார்த்துடலாம். இப்போ அதுதான் முடிக்குமா, ஸ்பீடாக போகணும். இது என்ன சவுண்டு வருது? ஓகே கைஸ், இப்போ ஓட்டுறேன் பாருங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட் இது போது இந்த பிளேன் எடுக்கலான்னு சொன்னாங்க, ஆனால் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக லொக்கேஷன் எல்லாம் மாற்றி வச்சிடல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா பிளேனும் அதே இடத்துல தான் இருக்குது. இந்த பில்டிங் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க கைஸ், அவ்வளோதான். அது நல்லா குண்டு புஸ்க்குன்னு இருக்கும், இது நல்லா ஒல்லியாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்படி வெளில போயிட்டு இப்படி வரதுக்குள்ளே ஆட்டி நான் ஏன் பறந்துடுவோம் போலையே. ஏய் கைஸ், கூகுள் இதெல்லாம் இருக்குது கைஸ், ஆனால் என்ன ஒரே ஃபோட்டோ தான் இருக்குது கைஸ். பின்னாடி அந்த இது மாற்றுறது இருக்குது பார்த்தீங்களா? இதோ பாருங்க, இதோ சுற்றி காமிக்கிற பார்த்தீங்களா கைஸ். இப்போ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அப்படியே இப்போ திருப்பிடுவோம் வண்டியை. ஏன்னா வந்து அது ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போயிட்டு அத்தடி ஓகே. ஓகே கைஸ், அடுத்த இதை அப்படியே இங்கேருந்தே காமிக்கிறேன். இப்போ வரப்போகிறவன் தான் ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோ. ஸோ இந்த இதை எடுத்துக்கோங்க, கன் எடுத்துக்கோங்க. முதல்ல கன் எடுத்தது பிறகு போட்டு 5 அப்படின்னு போட்டுட்டு கன் அப்படி ரெடியாக வச்சுக்கோங்க. அத்தோ அதுக்கு தான் நான் இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் கோட் ஃபஸ்ட்டே போட்டேங்க கைஸ். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஸ்பைடர். ஆனால் இவன் பார்க்க ஸ்பைடர் மாதிரி இல்லையே பாருங்க. அடியில் என் பாருங்க, தப்பிச்சு ஓடுறான். டேய், நான் இவனை தானே சுட்டேன். செத்து தோடா. இவன் இம்மோர்டாலிட்டியாக இருப்பான் போலையே. கைஸ், ஆக்சுவலாக இதால் ஹைட்டாகவும் குதிக்க முடியும் கைஸ். நான் எப்படி காமிக்கிறது? நான் அதுக்கு ஃபஸ்ட்டு தூரமாக போகணும் கைஸ். இதோ பாருங்க, இது இப்படி ஒட்டிக்கிட்டு வந்தால் நான் எப்படி கைஸ் காமிக்கிறது? இது என்ன ஷூட்டே பண்ண முடியல. ஐயா, இதோ பாருங்க, இதால் ஹைட்டாக குதிக்க முடியும் கைஸ். கைஸ் கிளிச் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, அப்போ நான் தான் சாக மாட்டேன்ல. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம ரொம்ப நாளாக ஆர்வமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஆட்டோ ரிக்ஷா. ஐயோ, ஆனால் இவனை இப்போ போட்டு தள்ளி ஆகணுமே. செத்து போடா ப்ளீஸ் கடே, கடுப்பேற்றி தொலையாதா. சரிடா வாடா, உன நான் இந்த ஆண்டில் தாண்டா டீல் பண்ணுவேன். இப்போ பிளாஸ்ட் பண்ணுற பிளாஸ்ட்டு பயங்கரமான பிளாஸ்டாக இருக்கணும். என்ன இது வெடிக்கவே இல்லை. ஐயா, டம்மியாக இருக்கும் போலையே. இருங்க, இங்கேனாச்சும் போடுவோம். ஐயோ, கேம் எனக்கு பக் ஆகிடுச்சு சுத்தம். விளையிரும்
அந்த மாதிரி தான். சரி ஓகே கைஸ், அவனை போட்டு தள்ள முடியல, அவனோட லக்கு. ஆனால் அவனோட லக்கெல்லாம் எனக்கு செட் ஆகும். ஏன்னா நான் வந்து இது கேமுன்னால அவனுக்கு அவ்வளோலாம் லக் இல்லை. என் வீட்டுக்குள்ளேயே ஸ்பான் பண்ணி அவனை கொலை பண்ணுவேன். பண்ணியே ஆவேன். வாடா ஐய, வீட்டுக்கு மேலே போயிட்டாங்க. டே திருட்டு போயிலே, இப்போ வந்து சொல்ல யார் சாமி இவன் அப்படின்னு யோசிக்கணும். அத்தடி நான் தான் இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டிருக்கேன். நீ என்ன பண்ணுவ கைஸ்? ரத்தம் போது கைஸ். டுபாக்கு சாவு. ஓகே போட்டு தலையாச்சு. இப்போ தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த ஆட்டோ ரிக்ஷாவோட சீட் கூட பார்த்துடலாம். ஓகே 9129. ஓகே ஆட்டோ ரிக்ஷாவோட சீட் கோடு பார்க்கலாம். ஓகே அதோட இது வந்து 8379 கரெக்டாக? சாரி கைஸ் 0. ஆஹா ஆட்டோ ரிக்ஷா வந்துடுச்சோ கைஸ். இது க்ரீன் கலர் ஆக்சுவலாக மாற்ற முடியணும் கைஸ். க்ரீன் கலரை காணும் கைஸ். ஸோ சேட். ஓகே கைஸ், இதோட இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு இப்படி ஓட்ட முடியும் உங்களால். அடுத்து இப்படி மாட்டணும்னு வச்சோங்களேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் மாதிரி ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே சவுண்டு கேட்குது. கேட்டிங்களா கைஸ் சவுண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இந்த சவுண்டு மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரூ தான். ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு தான் போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஒரு செம்ம அப்டேட் வந்துருக்கு. எல்லோரும் மிஸ் பண்ணாங்க அதை. ஸோ அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி சும்மா பங்கு பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கைஸ். அது அப்புறம் வந்து இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் சொல்கிறேன். அடுத்தடுத்த வர அப்டேட்டில் வந்து என்னென்ன வரும், இந்த மாதிரி கேம் வருமா, இந்த மாதிரி அப்டேட் வருமா அப்படின்றதெல்லாம் நான் போடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி ஆர் கார் ஷோரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு அப்படியே பக்கத்தில். இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னோடய இடத்துலையே என்னை தூக்கிட்டு என்னை வச்சிங்க பார்த்தீங்களா? அப்படியே முன்னாடி நிற்குது கெத்தா மாசா. மறுபடியும் வந்துட்டேன் பார்த்தல, அந்த மாதிரி நிற்குது. ஓகே கைஸ், இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ பொசுக்கு நான் திருப்பினேன்னு சொல்லி ஆட்டோ கலந்துரும். இப்போ பாருங்கள் ஆட்டோட ஸ்பீட் என்னடா இவ்வளோ இதுவாகுது. இப்போ பாருங்கள் கலந்துரும். பட் நோ ப்ராப்ளம். நான் ஆட்டோக்காரன் நான் வந்துருந்தேன். சரி ஓகே, இதுக்குள்ளே ஆக்சுவலாக ஆட்டோ எடுத்துகிட்டு போக முடியாது. நைஸ் கைஸ், ஆட்டோவில் ஃபால் டேமேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து டக்குன்னு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் ஆகாது போல். Wow, what is this? Nice. ஓ இந்த வழியில் தான் நம்ம வரணும். Without knowing this. கைஸ் அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. வந்துட்டேன். இந்த இடத்துல இந்த எகிரி குச்சா எந்த இடத்துக்கு வரும்? அந்த இடம் ஃப்ரண்ட்டா? ஓகே கைஸ், ஸோ சொன்ன மாதிரி தான், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த அப்டேட்டெல்லாம் செம்மையாக தான் இருக்குது. என்ன எனக்கு வந்து நிறைய சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து இது பில்டிங் கட்டுறேன்னு சொன்னாங்க. அங்கே பில்டிங்கிற பாருங்க, அந்த பிரிட்ஜை வந்து ஆக்சுவலாக பாதியாக கட்டுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு தீம் பார்க் இருக்கிற மாதிரி பக்கத்துலேயே, அங்கே பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அது பக்கத்தில் வந்து ஒரு தீம் பார்க் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வரவே இல்லை. அது மட்டும்தான் ஒரே ஒரு சோகம். மிச்சபடி இந்த அப்டேட்டுக்கு சாமான் கைஸ். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கரெக்டாக இது எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா 8:34க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் இது பண்ணிட்டு அது பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய் கைஸ்.
தோ இங்கே பாருங்கள், எனக்கு ஏதோ இந்த பிரிட்ஜில் மாற்றுற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எதாவது ஃபீலிங் தெரிதா? மறக்காமல் சொல்கிறேங்க. நான் கிட்ட கூட போய் காமிக்கிறேன் கைஸ். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா, இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள் வருவாங்க அப்படின்ட்டு. அது அடுத்த அப்டேட்டில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ பாய் பாய். நீங்கள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து இந்த முன்னாடி கம்பியெல்லாம் இல்லை, அந்த கம்பியெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே பாய் பாய்.